ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பித்தேன், எப்படி ஆரம்பித்தேங்கிறது சொல்லலான்னு நினைக்கிறேன். யூடியூப் சேனலில் எப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் இருந்தது. அவர் வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் ஏதோ வீடியோ பார்ப்பார். அதில் என்னன்றது யூடியூப் பற்றி எதுவுமே புரிதல் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்த வீடியோஸ் என்னன்னா குக்கிங் சேனல் தான் நிறைய பார்ப்பேன். டேடி ஆர்மோன்னு சொல்லி அந்த சேனல் இருக்குமா, அதுவும் வில்லேஜ் ஃபுட்டு ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதில் அந்த இதுவும் பார்ப்பேன். அந்த இது உட்காந்து வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் அவங்க சொல்கிறாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இது எதுக்கு இதில் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றது என்னென்னே தெரியாமல் தான் நானும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சொல்லிக்கிட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாரி, தப்பாக சொல்கிறேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அது பார்க்கையில் பொழுதுபோக்கு. அப்போ இடையில விளம்பரம் வரும், இன்னும் இதுவும் டிவியும் எல்லாம் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதோட சரின்னும் போது எப்படி அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கையில் ஏன்னா இவர் தூங்கிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் அந்த செல்லை எடுத்து பார்ப்போம். முடிச்சிருக்கும் போதுனா அவர் செல்லை யார்ட்டையுமே கொடுக்க மாட்டார். ஏன்னா ஃபோனை வீணாக்கிடுவோம், ஃபஸ்ட்டு வாங்கின ஃபோனுன்னு அவர் பயந்துட்டு சின்ன சைஸ் தான், ஓப்போவில் சின்னது வாங்கணும். இவ்வளோ தான் இருக்கும் ஃபோன், இவ்வளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனை பத்திரமா வச்சுருந்து கஷ்டப்பட்டு வாங்குறதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டார். அவர் தூங்கினதுக்கப்புறம் அதை என்னன்றதை பார்ப்போமேன்னு யூடியூப் எடுத்து பார்க்க ஆரம்பித்தது. சொல்லுவாங்க, ஏன்னா டிவியில் உள்ளதெல்லாம் இந்த செல்லில் வரும்ன்ற மாதிரி, இல்லை இதில் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி அதனால சரின்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ இதில் நம்மளும் வீடியோ போட்டால் என்ன அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் வீடியோ போட்டால் காசு வரும், இவங்க காசு கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. காசு கொடுப்பாங்கிறதே தெரியாது. அப்போ நம்மளும் இதில் போடலாம் அப்படின்ற மட்டும்தான் நினச்சேன் தவிர்த்து அதுக்கு என்ன செய்யணும், நம்ம கையில் ஒரு ஃபோன் வேணும். ஃபோன் இல்லை, அவர் கொடுக்க மாட்டார். அப்படிங்கும்போது சரி ரைட்னு சொல்லி விட்டுட்டு அது கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து தான் நான் என்ன செஞ்சேன், வீடியோவே போடணும்னு நினச்சி காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். அந்த ஃபோன் வேணும், சொந்தமாக நமக்குன்னு ஒரு ஃபோன் இருந்தால் தான். இருந்துச்சு, பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். நமக்குன்னு சொந்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ எழுதிக்கிட்டு இருந்தேன். பார்த்துங்க, ஃபோன் கஷ்டப்பட்டு வாங்கினேன், சீட்டு போட்டு கொடுக்குற காசை சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா சேவிங்ஸ் பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு அது ஃபோன் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் தீபாவளிக்கு. அது எந்த வருஷங்கிறத மறந்துட்டேன். இப்போ தான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் முதல்ல ஃபோன் வாங்குகிறேன். ஆமாம், 6 வருஷம். கொரோனாவுக்கு முன்னாடி அப்படின்னும்போது அப்படி 6-7 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு சரின்னு வச்சுட்டேன். பார்த்தா யூடியூப் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதே செல்ல தெரியலை. டச்சு செல்லை, நமக்கு டச்சு செல்லை வச்சு யூஸ் பண்ணவே தெரியல. அப்புறம் எப்படி நம்ம வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுனா கஷ்டம், எவ்வளோ பெரிய கஷ்டன்றது உங்களுக்கும் தெரியும். அப்போ அந்த டைமில் எதுவுமே தெரியாது. எனக்கு படிப்பறிவும் கம்மி தாங்க. எனக்கு இங்கிலீஷ்லாம் வாசிக்க தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னாலும் நான் இது என்னென்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்பேன். இப்படி நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்டு நம்ம அந்த லெவலில் தான் நம்மளுடைய படிப்பறிவு இருக்குது. நம்ம எப்படி இதில் வீடியோ போட முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என் தம்பி சொன்னாங்க, அக்கா நான் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொன்னேன். அந்த ஓப்பன் பண்ணி தரேன்னு சொன்னோன்னா நான் சின்ன பிள்ளை, எப்படி காலையிலேருந்து சாயங்காலம் நமக்கு ஒருத்தவங்க மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கலன்னா எப்படி எவ்வளோ ஆவலாக உட்காந்துருப்போம், வாங்கி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் ஐயோ அந்த பையன் சொன்னிச்சு, செய்யுமா மாட்டாதான்னு என்னன்னே தெரியலேன்ட்டு சாயங்காலம் போய் போவேன். கேட்க சங்கடமாக இருக்குன்னு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சாயங்காலமாக அந்த பையனை கூப்பிட்டு இங்கே வாக்கான்னு என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டான். வீடியோ போடணும், யூடியூப்பில் போட போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு. எனக்கு இதுதான் தம்பி தெரியும், குக்கிங் தான் தெரியும், குக்கிங்கை பற்றி போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே, அப்போ நீ குக்கிங்கில் போடு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதுக்கு நேம் நல்ல பிராண்டடாக நல்ல சூப்பராக அந்த பையன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். நானும் அது வேகமாக ஆவலா எனக்கு இப்படி தான் பேர் வேணும், இந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு இப்படி வச்சு போட்டாச்சு. வீடியோ போட தெரியலை, செல்லை பிடிக்க தெரியல, வீடியோ எடுக்கிறதுக்கு. ஐயோ, பேச சுத்தமாக வார்த்தைகள் வரவே இல்லை. நார்மலாக சமைக்கிற மாதிரி தான் நமக்கு சாப்பாடு நார்மலாகவே எனக்கு நல்லா செய்ய வரும். அதனால சரி நம்ம போடுவோமேன்னு நினச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொன்னால்
யூடியூப்பில் வீடியோ போட்டால் காசு வரும் தெரியுமான்னு சொன்னான். அதை பெருசாக நான் நம்பவே இல்லை. காசு வருங்கிறது வந்து நம்பவே இல்லை. அவங்க போடுற மாதிரி நம்மளும் போடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது அப்போ எனக்கு. சரி, அப்போ காசு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் தானே. எனக்கு தெரியாது இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரியாது. யூடியூப் சேனல் ஆரம்பித்தோன்னே வீடியோ போட்டுருவோங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ரொம்ப கஷ்டங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது.